வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணால் எங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க. எங்கே ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது, ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க. இந்த வாட்டி 15th மே அன்னைக்கு சலாலாலையும் 16th மே மஸ்கட்லேயும் ஈவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சலாலாலையும் மஸ்கட்லேயும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் இன்னைக்கு காத்தால பார்க்கறச்ச மார்க்கெட்டில் நிஃப்டி 122 பாயிண்ட் மைனஸ் எக்ஸ்பெக்டட் தான். நேற்று அமெரிக்கன் மார்க்கெட் கவுந்துருச்சு. ஆனால் இன்னைக்கு நிக்கி அப்பா இருக்கு. ஸோ என்ன ஆகுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு நான் காத்தாலேயே ரெக்கார்ட் பண்ணுறதுனால ஈவினிங் ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம். பட் 125 பாயிண்ட்டு டவுனாக இருக்குது. நேற்று ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் 7% கரெக்டாக இருக்குது. 7% ஏன் கரெக்டாச்சு? அந்த ஸ்டாக்கு நீங்கள் சொன்னது விழுந்துருச்சு அப்படின்னு பல பேர் கம்ப்ளைண்ட் பண்ணதா எங்கள் டீமில் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும், எல்லா ஸ்டாக்கும் மேலே ஏறிண்டே இருக்காது. இந்த பர்டிகுலர் ஸ்டாக் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஜைடஸ் வெல்னஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியில் 65% வச்சுருக்கிறான். அது ஒரு எமர்ஜிங் எஃப்எம்சிஜி பிளேயர். அதெல்லாம் விஷயம் தெரியாமல் ஏதாவது கமெண்ட் அடிக்கணும்னு கமெண்ட் அடிச்சிங்கன்னா உங்களை யாரும் ஃபோர்ஸே பண்ணுறது கிடையாது. ரைட். ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் ஒரு பர்டிகுலர் கிரிட்டிக்கல் ட்ரக்கு அமெரிக்காவில் கண்டாமினேட்டட்னு சொல்லிட்டாங்க. அதை விட்ரா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டான். இது மாதிரி எது நடந்தாலும், எந்த ஸ்டாக்கில் நடந்தாலும் ப்ரைஸ் கீழே விழும். ஏன்னா அமெரிக்கா ஒரு மேஜர் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டு. அது மாதிரி சமயத்தில் இப்போ அங்கே ஃபார்மா இண்டஸ்ட்ரியும் ப்ரோப் பண்ணிட்டு இருக்கிறான். புதுசாக டேக்ஸ் போட போகிறேன்னு சொல்கிறான். அதனால இருக்கிற டென்ஷனில் மார்க்கெட் விழுந்திருக்குது. நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி ஹாக்கியை தூக்கிறதுக்கு இதுக்கு ஒரு சான்ஸு. இந்த ஹாக்கியை தூக்கினா பெருசாக ஆடணுன்னு அவசியம் கிடையாது. ஹாக்கியில் ஒரு கோல் ஒரு சமயத்தில் அடிக்க முடியும், 20 கோல்லாம் அடிக்க முடியாது. ஒரு மேட்ச்லேயே 2-1 3-2 இது மாதிரி தான் ஸ்கோர் முடியும். அதனால் ஹாக்கினா கோலாக ஒரேடியாக அடிச்சு போடலான்னு நினைக்காதீங்க. இல்லை, உள்ளே ஸ்ட்ரைக்கிங் சர்க்கிள்குள்ளே ஒரு டீ காபி கோல் அடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸு. அந்த சான்ஸு ஜைடஸ் வெல்னஸில் நேற்று வந்தது. இறங்க கன்சிடர் பண்ணுங்கள். நல்ல வேல்யூ. எப்போன்னா ஒரே மாதத்தில் இண்டஸ்இண்ட் மாதிரி அடிக்கும்னு சொல்ல முடியாது. பட் ரொம்ப நாளைக்கு 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியாமல் இருந்தது. இது மாதிரி ஏதாவது நியூஸ் வரைச்சி தான் இது மாதிரி ஸ்டாக்கெல்லாம் கன்சிடர் பண்ண மாதிரி சான்ஸ் இருக்கும். இதோட ஹோல்லி ஓன் சப்சிடரியோட விலை என்னன்னு போய் அந்த இடத்துல மார்க்கெட்டை போட்டு வேல்யூவேஷன் பை பார்ட்ஸ் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா இதை பேசுங்க. இதோடு சேர்ந்து லூப்பின்கிற கம்பெனியும் விழுந்திருக்கு. ஆனால் லூப்பினை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா எங்கேயோ ஒரு காலத்தில் ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டியை பற்றி கம்ப்ளைண்ட் வந்ததுனால நான் படிக்கல, விட்டேன். இப்போ எல்லா பேங்கிங் ஸ்டாக்குமே டெபாசிட் ரேட் இறங்குது, லெண்டிங் ரேட் ஃப்ளாட்டாக இருக்கும், இல்லாட்டா இன்னும் கம்மியாக கட் பண்ணுவாங்க. இந்தியாவில் 2 இன்சூரன்ஸை 2 மோர் கட் இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆல்ரெடி 0.5% கட்டு வந்துடுச்சு. மினிமம் 300 கட்டு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால் ஐசிஐசிஐ 52 வீக் ஹையில் இருக்குது. ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் ரிசர்வ் பேங்க் டாலரை ஷார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும், ருப்பியை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. இதுக்கு அன்இன்டெண்டட் கான்சிக்வன்சஸ் அப்படிம்பாங்க. சிலது நம்ம இன்டெண்டட் கான்சிக்வன்சஸ், சிலது அன்இன்டெண்டட் கான்சிக்வன்சஸ் வரும். இந்த அன்இன்டெண்டட் கான்சிக்வன்சஸ் பின்னாடி நம்மளை ரொம்ப ஹர்ட் பண்ணும். பாண்ட் மார்க்கெட் ட்ரம்ப்புக்கு படம் காட்டினவே நம்மளுக்கும் காட்டும். நேற்று ஹிந்து பேப்பர் யாரெல்லாம் படிச்சிருந்தீங்களோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஹிந்து பேப்பரில் இந்தியாவோட ட்ரேட் டெபிசிட் ஏறி இருக்கு அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அந்த ஆர்டிக்கலை போட சொல்கிறேன், நீங்களே பார்த்துக்குங்க. இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறான்னா, நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் விழுந்துருச்சு, ஆனால் இம்போர்ட்ஸ் ஏறி இருக்குது. அதனால் எக்ஸ்போர்ட்டுக்கும் இம்போர்ட்டுக்கும் கேப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு. அதே சமயத்தில் இன்னும் டாரிஃப் வரல, அதுக்கு முன்னாடியே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரியோட எக்ஸ்போர்ட்ஸ் கீழே விழுந்துருச்சுன்னு. இன்னொரு மேகசினில் டைமண்டோட எக்ஸ்போர்ட்ஸு பத்தாலுக்கு விழுந்துருச்சு. சூரத் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது குஜராத்தில். அது ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் டைமண்ட் பாலிஷிங் சென்டர்ஸ். ஆல்மோஸ்ட்டு கோஸ்ட் டவுன் மாதிரி ஆகிடுச்சு அந்த டைமண்ட் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் டைமண்டோட வேல்யூ ப்ளமட் ஆனதுனால. டைமண்டோட வேல்யூ ப்ரொடெக்ட் ஆகாததுனால வேல்யூவேஷன் குறையுது. வேல்யூவேஷன் குறையிறதுனால ப்ராஃபிட்ஸும் குறையுது. ஏன்னா நேச்சுரலி அக்கரிங் டைமண்டுக்கும் லேப் க்ரோன் டைமண்டுக்கும் வித்தியாசம் யாராலையும் சொல்ல முடியாது. அதனால் கோல்டு மாதிரி அதில் ரிட்டர்ன் வரும்னு நம்பிக்கை இருந்தது, போயிடுச்சு. இது மூணுமே ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணுது, நம்ம ருப்பி ஹைலி ஓவர் வேல்யூடு. சைனா இன் ரெஸ்பான்ஸ்
10 வருஷம் லோவில் இருக்கிறான். ஸோ சைனாலேருந்து இந்தியாவுக்கு நிறைய இம்போர்ட்ஸ் டைவர்ட் ஆகுங்கிறது தெளிவாக தெரியுது. இது மாதிரி மேக்ரோ ட்ரெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த சேனலோட வேலை. ஸோ இந்த நியூஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சைனாலேருந்து இங்கேருந்து இம்போர்ட்ஸ் வரும். ஒரு 6 மாதத்துல திரும்பி ரூபா ப்ரெஷரில் வரும். எவ்வளோ நாளைக்கு டாலர் விற்க முடியுமோ டாலர் விற்றுக்குங்க. இது ஆர்பிஐக்கு நான் சொல்கிறது. ஸோ இது ஓவராலாக லாங் டேர்மில் இந்தியாவை ஹர்ட் பண்ணுங்கிறதுல உங்களுக்கு மாற்ற கருத்தே வேண்டாம். அடுத்தது நம்ம ஊரில் ரியோ டின்டோன்னு ஒரு குளோபலி பெரிய கம்பெனி ஒன்று இருக்குது. அவங்க இந்தியாவில் வந்து ஒரு கிரீன் அலுமினியம் ஃபேக்ட்ரி போட போகிறேங்கிறாங்க. 8 மில்லியன் டன்ஸ் ஃபேக்ட்ரி போட போகிறாங்களா இல்லையாங்கிறது பின்னாடி தான் தெரியும். பாஸ்கோன்னு ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரிசாவில் லேண்ட் அக்விசிஷன் ப்ராப்ளம் ஆகி இன்வெஸ்டே பண்ணலை. ஸோ இதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் ஜட்ஜ்மெண்ட் கால் எடுக்க முடியாது. டூட்டுக்கோரினில் ஸ்டெர்லைட் வந்து சரண்டர் பண்ணிட்டாங்க. இருக்கிற மிஷினரிலாம் கட்டின்னு போயிட்டாங்க. இப்போ ரான் ஆஃப் கட்சில் 300 காப்பர் பண்ணுறதுக்கு அதானி பர்மிஷன் கொடுத்துருச்சு. ப்ளஸ் 300 காப்பர் கம்பெனி ரிஃபைனிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டெர்லைட் எங்கே கொண்டு போகிறாங்கன்னு தெரியாது. பட் மிஷினரியை கட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே தூத்துக்குடியில் உங்களுக்கு காப்பர் ஸ்மெல்ட்டிங் நடக்காது. ஸோ இது யாருக்கு வெற்றின்னு தெரியாது. ஓவராலாக டியூட்டுக்கோரினில் ஒரு பெரிய பிஸ்னஸுக்கு அடி வருங்கிறது கிளியராக தெரியுது. விப்ரோட ரிசல்ட்ஸ் வந்தது. ரிசல்ட்ஸ் பிரமாதமாக இருந்தது. ப்ராஃபிட்ஸ் வந்து 26% ஏறி இருந்தது. 6 ரூபா டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நார்மலாக இது மாதிரி 6 ரூபாய்க்கு கொடுத்தா எல்லாரும் சந்தோஷப்படணும். ஆனால் 6 ரூபாய்க்கு வாங்கிட்டு யாரும் சந்தோஷப்படலை. ஏன் அப்படின்னு பார்க்கணும். நேற்று நைட்டு ஏடிஆரே 7% விழுந்துருச்சு. இன்னைக்கு இங்கே 7% விழுந்திருக்கு. எதனால காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் ஒன்றும் பருப்பு வேக போகிறது இல்லைன்னு சீனிப்பாலா சொல்லிட்டாரு. இப்போ இன்னொரு விஷயமும் சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக அவங்க வந்து மார்ஜினை இம்ப்ரூவ் பண்ணி தான் ப்ராஃபிட்ஸை 26% ஏற்றிருக்காங்க. அதே சமயத்தில் ரெவன்யூ 1% தான் ஏறி இருக்கு. ரெவன்யூ ஏறாமல் ப்ராஃபிட்ஸ் ஏறி இருக்குதான் எக்ஸ்பென்ஸை கட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஐடி கம்பெனியில் பெருசாக என்ன எக்ஸ்பென்ஸ் இருக்கும்? இந்த வந்து ஸ்டாஃப் எக்ஸ்பென்ஸ் தான் இருக்கும். ஸ்டாஃப் எக்ஸ்பென்ஸ் கட் பண்ணியிருக்காங்க. கிளியராக எவ்வளோ பேர் கம்மியாக இருக்குன்னு சொல்லலை. 2,33,000 சொச்ச பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ விப்ரோலையும் ரெக்ரூட்மெண்ட் ஸ்லோ டவுன் இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது. அதே சமயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 2 மேஜர் டீல் வின் பண்ணியிருக்கோம்னு. ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்டு நல்லா இருக்காதுங்கிறது கிளியராக தெரியுது. அடுத்தது பேடிஎம்ல வந்து விஜய் சர்மாவை செபி பிடிச்சி உலுக்கியிருக்காங்க. உலுக்கினதுல என்ன சொல்லிட்டாரு, அவருக்கு அவரே ஈசாப் கொடுத்துருந்ததை ரிட்டர்ன் பண்ணிடுறேன், எனக்கு அந்த காசே வேண்டான்னு. இந்த 2 கோடி ஈசாப் அவருக்கே கொடுத்துருந்தாரு. எப்போ கொடுக்குறாரு? பேடிஎம் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறதுன்னே அவங்களுக்கு தெரியாது. இப்போதைக்கு லோனுக்கு புரோக்கராக இருக்காங்க. அந்த லோன் கலெக்ஷனுக்கு கேரண்டி கொடுக்குறாங்க. அந்த பிஸ்னஸ் ஒன்று தான் ஓடுற மாதிரி இருக்கு. ஸோ அதனால் பேடிஎம் வந்து 1 ரூபி கம்பெனி. எவ்வளோ சீக்கிரமாக ரியலைஸ் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஆனால் உங்கள் பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இது மாதிரி கம்பெனியில் காசை இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொமோட்டர் ஸ்டாக் விற்றதை இந்த மாதிரி டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வாங்கியிருக்காங்க. அவங்களோட ஷேரை ஏற்றிருக்காங்க. இதெல்லாம் யாரு கேள்வி கேட்க போகிறாங்கன்னு தெரியாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் பணம் போட்டிங்கன்னா இது மாதிரி பேடிஎம் ஸ்டாக்கை நல்லா வாங்குவாங்க. உங்கள் மியூச்சுவல் ஃபண்டை தேடுங்க. இது மாதிரி ஸ்டாக் இருந்தால் விற்றுருங்க. என் ஒப்பீனியன், ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் க்ளோஸாக வேடிக்கை பார்த்துன்னு இருக்க முடியாது. பேசாமல் வித்துடுறது பெட்டர். ஏன்னா இது மாதிரி ஏதாவது டீலிங் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு தான் பெத்தன் லாஸ். ஜெப்டோன்னு ஒரு கம்பெனி, கிரானாங்கிற பேரில் ஒரு ஹோல்டிங் கம்பெனி வச்சுருந்தாங்க. அது ஸ்டைலாக இல்லையா, அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஐபிஓ வரப்போகுது. ஐபிஓ வர கம்பெனி என்ன செய்யும், அவங்க கம்பெனி பேரை மாற்றும். அதனால் கம்பெனி பேரையே ஜெப்டோ அப்படின்னு மாற்றுறாங்க. இந்த மாதிரி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இது என்ன பண்ணுறாங்க, கடையில் வாங்கி வீட்டில் டெலிவர் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஹோல்சேலில் 10 வாங்கி அங்கங்கே டார்க் ஸ்டோர் போட்டு ஸ்டோர் பண்ணி விற்கிறாங்க. இது ஒரு பெரிய மாடலே கிடையாது. அதை வந்து ரொம்ப நாள் தாங்காது. 10 நிமிஷத்தில் வராமல் 25 நிமிஷத்தில் வந்தோன்னா நீங்கள் வேணாம்னு சொல்ல போகிறீங்களா? சொல்ல போகிறது இல்லை. அதனால் டெஃபினட்டாக இது வந்து வேண்டாத ஒரு பீஸ் ஆஃப் ஸ்டாக்கு. அடுத்தது இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கும் வந்திருக்கும். ஏன்னா டிசிஎஸ் விப்ரோ ரிசல்ட் சரியில்லைன்னா இன்ஃபோசிஸும் ஹெச்சிஎல் கூட சரியா இருக்காதுங்கிறது கிளியரா தெரியுது. ஸோ ரிசல்ட் ரொம்ப மோசமா இருக்கும். என்விடியான் கம்பெனி இருக்குல்ல, ஒரேடியா போயிட்டு இருந்ததுல ஜிம் கிரேமர் வந்து இதை பென்னி ஸ்டாக் ஆயிடும்னு இப்போ சொல்றாரு. ஜிம் கிரேமர் CNBC TV 18 இருக்கிறவர் இது பென்னி ஸ்டாக் ஆயிடுங்கிறாரு. ஏன்னா
இப்போ அமெரிக்காவோட புது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் படி $6 பில்லியன் அவங்க சைனாக்கு சப்ளை பண்ண வேண்டிய சிப்ஸை சப்ளை பண்ணக்கூடாதுன்னுட்டாங்க. 6% மேலே விழுந்துருச்சு. இன்னும் பை ரேஞ்சுக்கு வரல. ஸோ 52 வீக்லோட கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு பெட்டர். ட்ரம்ப் சைனாக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு. 125 245 ஆக்கிட்டாரு டாரிஃபை. சைனா திரும்பி ரிட்டாலியேட் பண்ணும். அதனால உலகத்துல யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. யுத்தம்னா ஒருத்தர் துப்பாக்கியால சுட்டுக்க வேண்டாம். இது மாதிரி மார்க்கெட்ல காலி பண்ணாலே போறோம். அதே சமயத்துல நம்ம பெர்க்ஷயர் $500 மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஓல்டு இஸ் கோல்டு பெஸ்ட். இதுதான் மார்க்கெட் கண்டிஷன். இதே சமயத்தில் ஐஷர் 52 வீக் ஹையை கிராஸ் பண்ணி சூப்பராக இருக்கு. ஐஷர் டோட்டலாக 1 மில்லியன் பைக்ஸுக்கு மேலே சேல் பண்ணிட்டாங்க. ஸ்டெடி க்ரோத் இருக்கு. 250cc மேலே இருக்கிற மோட்டார் சைக்கிளில் அவங்களுக்கு 90% மார்க்கெட் ஷேர் இருக்கு. இந்தியாவிலேருந்தும் சரி யூரோப்லேருந்தும் அவங்களுக்கு மேஜர் சேலஞ்சர் ஒன்றும் வரல. ஹீரோ மோட்டார் காப்பு ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு வீக்காக இருக்குது. மார்க்கெட் வீக்காக இருக்கிறதுனால ஸ்டாக்ஸ் நிறைய தேங்கிடுச்சு டீலர்கிட்ட. அதனால் 4 பிளான்ட்டை ப்ரொடக்ஷன் எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க ஏதோ மெயின்டெனன்ஸ் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்குனால ப்ராப்ளம் கிடையாது. ஐஷர் மோட்டார்ஸ்க்கு ஹை எண்டில் நிறைய டிமாண்ட் இருக்குது. ஹீரோ மோட்டாரோட ப்ராப்ளமே அவங்க 100cc வெஹிக்கிள் இருக்கிறது தான். அவங்களால ஹை எண்ட் பைக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண முடியலன்னா ஹீரோ ட்ரபிளில் இருக்கும். கோல்டு 8,920 போயிடுச்சு. நீங்கள் 3% டேக்ஸ் போட்டு அது மேலே ஸ்டாம்பிங் சார்ஜ் போட்டிங்கன்னா 9,600 ஆயிடுச்சு. பட் ஏதாவது நகை வாங்கணும்னா 10,000 மேலே டெஃபினட்டாக போயிடுச்சு. இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா 3,600 ஈஸியாக டேக் அவுட் ஆகிடும். திரும்பி 4,000 போகும். அங்கேருந்து கரெக்டாச்சுன்னா கூட கரெக்ஷன் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணிச்சுன்னா உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. அப்பப்போ கோல்டை வாங்கிக்கோங்க. ஏன்னா கோல்டை பெரிய லெவலில் கண்டெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க. அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எங்களுக்கு 4 சேனல் இருக்குது. பைசா போல்தா ஹைன்னு ஒரு ஹிந்தி சேனல், மணி மாத்துன்னு கன்னடா சேனல், மணி மாத்துலுன்னு தெலுங்கு சேனலும், மணி பேச்சு மலையாளம்னு ஒரு மலையாள சேனலும் இருக்குது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பாஷை தெரியாமல் கஷ்டப்படுறாங்கன்னா அந்தந்த பாஷையில சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன். நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை. அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது. அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி. அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது IRDA அல்லது RBI ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.